இளைஞர்கள் அப்படின்னாவே தாவேக்கால இருக்காங்க. இன்னமும் அந்த குற்றச்சாட்டு சில பேர் வைக்கிறாங்க. உங்களை சார்ந்த நபர்கள் இன்னும் பொற்கால ஆட்சி தான் இருக்கு, விஜயண்ணா வந்து சிறப்பாக ஆட்சி செய்யறாரு நம்பிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த திராவிட மாடல் அரசுல செஞ்ச சாதனைகளுக்கு ஸ்டிக்கரை மட்டும் தான் ஒட்டிட்டு இருக்கிறாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர். பள்ளிக்கல்வித்துறை இன்னும் தன் ஆங்கரா மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த நிலை தொடர்ந்தா தமிழ்நாடு எங்க போகுங்கிற ஒரு அச்சம் தான் எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் எஞ்சி பேசுங்கன்னு சொன்ன சபாநாயகரை பார்த்திருப்பாங்க, நீங்க உட்காருங்க நான் வாய்ப்பு தரேன்னு சொன்னவங்களை பார்த்திருப்பாங்க. ஆனா உட்காருங்க, முதலமைச்சர் பேசி முடிச்சிட்ட பிறகு வாய்ப்பு தரேன்னு சொல்றதுன்னு அதுக்கு நாங்க ஏன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறுக்கீடு பண்ணோம்? அதே மாதிரி வெள்ளை அறிக்கைகள்லாம் வந்து வெளியிடுறாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு பேக் ஃபயராக தான் ஆகிட்டு இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பதில் சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய கடன் அளவுன்றது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கீழே தாங்க இருக்கு, ஆனா ஜிஎஸ்டிபியில உயர்ந்துதான் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்றாரு. இதுவே திராவிட மாடல் அரசினுடைய சிறப்பு தன்மையை காமிக்குது. தாவேக அரசுல வந்து இந்த கருத்து சுதந்திரம் பத்தி பேசுனீங்க. அவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டாலே அவங்க என்ன குண்டாஸ் போடுறாங்க. நம்மள இப்ப கைது செய்ய வருவாங்கன்னு தெரிஞ்சு பையில வந்து சட்டையையும் வேஷ்டியும் ரெடி, அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருந்த திமுக காரங்க, அவங்களோட வாரிசுகள் நாங்கள்லாம் அதே உணர்வோட தான் இன்னமும் இருப்போம். சிறைக்கு பயந்து உண்மையை பேசாம மௌனமா இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு பேசுவதற்காக ஜென்சி டிஎம்கே அமைப்பை சேர்ந்த கோகுல் குயிலன் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய 2 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல பேசலாம். வணக்கம். இன்றைய ஜென்சி இளைஞர்களோட பார்வையில் தாவேக அரசு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அப்படின்னாவே தாவேக்கால இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரபகண்டாலாம் போயிட்டு இருக்கு. இன்னமும் அந்த குற்றச்சாட்டு சில பேர் வைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து ஜென்சி டிஎம்கே அப்படின்றதே வந்தது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜென்சி இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பின்னால் தான் இருக்காங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது வெறும் ஜென்சியினுடைய வாக்குகளை மட்டும் வச்சு தாவேகா வந்து ஆட்சி அமைச்சர்ல பலதரப்பட்ட மக்களோட வாக்குகளை பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜென்சி இளைஞர்களையும் ரூட் மாஃபியா போன்ற, அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அதில் வந்து நரேட்டிவை செட் பண்ணி அவதூறுகளை மட்டும் வச்சு தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஆட்சிக்கு வரத்துக்கு அவதூறு வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பும் அவதூறுகளையும் ஃபேக் நரேட்டிவ்ஸையும் செட் பண்ணி தான் இன்னமும் நல்லா, அதாவது அவங்கள சார்ந்த நபர்கள் இன்னும் பொற்கால ஆட்சி தான் இருக்கு, விஜயண்ணா வந்து சிறப்பாக ஆட்சி செய்யறாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த திராவிட மாடல் அரசுல செஞ்ச சாதனைகளுக்கு ஸ்டிக்கரை மட்டும் தான் ஒட்டிட்டு இருக்கிறாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர். அதை இந்த ஜென்சி இளைஞர்கள் உடைச்சோன்னா அவங்களுக்கு ஒரு பெரும் அச்சம் வந்துடுது. என்னப்பா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அதாவது நாங்களாம், அதாவது இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பு எல்லா ஜென்சி இளைஞர்களுமே அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம வளர்த்த தமிழ்நாடு, நாம காத்த தமிழ்நாடு இந்த நிலைக்கு போகுதே அப்படிங்கிற ஒரு பெரும் அச்சம் வருது. டெய்லி காலையில முடிச்சா என்ன செய்தி வருதுங்கிற அச்சம் தான் இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. மாதிரி டெய்லி போக்சோ வழக்குகளும் தொடர் மின்வெட்டும் கொலைகளும் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. போதைப் பொருள் அதிகமா இருக்குங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதைப் பொருள் அந்த ஒழிப்பு தினம் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு மேரத்தான்லாம் ஓடி இருக்காரு. அதே சமயம் என்ன பண்றாங்கன்னா, அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 52 வயசுல கூட இப்படி ஓடுறாரு அப்படின்னு குளோரிஃபை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் நரேட்டிவ் தான். உமர் அப்துல்லா வந்து காஷ்மீரினுடைய, ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா மாரத்தான் ஓடி இருக்காரு. அதை ஒரிஜினா இன்னமும் அதே ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்றாரு. விஜய் ஒரு பிம்பமா கட்டமைக்கிறாங்க. இந்த நடிகர் இந்த கட்டமைக்கிற பிம்பம் என்னைக்கு வேணாலும் உடையும். அன்னைக்கு இந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு அவதூறுகளுக்கு நம்ம பதில் சொல்றோம். அதாவது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் தாவேகாவுக்கு ஆதரவா பேசினாங்க. இன்னைக்கு சாதாரண மாணவர்களும் இளைஞர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பா ஒரு நிகழ்வை சொல்லணும்னா, நான் வந்து மாநில கல்லூரியில் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவன். என் கல்லூரியில ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. அதாவது கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிற விஜய்க்கு வந்து விஜயனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல யாரோட, அதாவது முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இல்லை யாரோட புகைப்படம் இடம்பெற்றிருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கு புஷியானதுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அது கூட அவங்க அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஆனா தாவேகா மாவட்ட செயலோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. கல்லூரி பேராசிரியர்களே கல்லூரிக்குள்ள அரசியல் செய்யற நிலை இன்னைக்கு இருக்கு. பள்ளிகளுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். தாவேகா கொடிகள் கட்டி உள்ள போறாங்க, மப்ளர் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. இது யார் சொல்லு? விஜய் மாமா சொல்லுங்கிறாங்க. ஆந்தம் மாதிரி சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. விஜய் நடித்த படங்கள்ல இருக்கிற பாடல்களை ஏதோ ரைம்ஸ் மாதிரி சொல்லி தராங்க. இந்த நிலை தான் இங்க இருக்கு. இதை கேள்வி கேட்க வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும். பள்ளிக்கல்வித்துறை இன்னும் தன் ஆங்கரா மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இந்த நிலை தொடர்ந்தா தமிழ்நாடு எங்க போகுங்கிற ஒரு அச்சம் தான் எங்களுக்கு இருக்கு.
இல்லை போக்சோவை பற்றி நம்ம பேசும்போது இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலுமே அண்மையில் அந்த குற்றச்சாட்டு பெண் பிள்ளைகள் அந்த காலை பிடிச்ச அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஸோ இவங்க வந்துட்டு பாலியல் குற்றங்களை பற்றி பேசினாங்க. போன பிரச்சாரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. இன்னைக்கு இவர் மேலேயும் குற்றச்சாட்டு, அமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களோட நிர்வாகிகள் எல்லாமே பாலியல் கேஸில் எல்லாமே குற்றவாளிகளாக இருக்கவங்க அந்த நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி இப்போ இந்த அமைச்சர் அவர்கள் மேலே எண்ணற்ற தோழர்கள் வந்து இப்போ வழக்கு பதிகிறாங்க. அட்வொகேட் சரண்யாங்கிற ஒரு தோழர் வந்து வழக்கு பதிஞ்சிருந்தாங்க. அமைச்சர் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு தான் அவர் சொல்றாரு. அதை செஞ்சது தவறுங்கள. ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை கிட்ட எப்படி ஒரு நடந்துக்கணும் அப்படின்ற நெறிமுறை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய கேஸ் பார்க்குறோம். அமைச்சர் அப்படிங்கிறவர் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கும்ல, இது தெரியாம தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்ற ஒரு சமாளிப்பு சொல்றதே எப்படி நம்ம சாத்தியம் எடுத்துக்கிறது? அரசியல் அனுபவம் உள்ளவர் தான், வயது அது அதிக தேசிய கட்சியில இருக்காரு. அப்ப அவருக்கு இதெல்லாம் புரிதல் இருந்திருக்கணும் இல்லையா? அவரு இது போன்ற பதில் அளிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு நான் ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால அதுவும் தாவேகாவுடைய நிர்வாகி தான். அதாவது அவங்க கட்சியை சார்ந்த நபர்கள் தான் அதிக அதாவது பாலியல் வழக்குகள்ல ஈடுபடுறாங்க. இதை விஜய் அவர்கள் கண்டிக்கணும். அதாவது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இல்ல ஸ்ரீவைகுண்டம் அந்த கேஸை பார்த்தோம்னாவே அந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்னமும் சட்டசபையில உட்கார்ந்து இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் பேரை வச்சு நாங்க மேலிடத்துல சொல்லி பதவி வாங்கி, அதாவது உங்களுக்கான அந்த அரசு பதவியை வாங்கி பொறுப்பு வாங்கி கொடுத்துறோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த யார் அந்த மேலிடங்கிற கேள்வி இருக்கு. அதாவது திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அந்த ஆவணப்படத்தை தடை செய்யறாங்க. அதே சொல்றப்ப மேலிடத்துல இருந்து பிரஷருங்கிறாங்க. யார் அந்த மேலிடம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தாவேகா அரசை யார் இயக்குறாங்கிற ஒரு பெரும் கேள்விக்குறி இருக்கு. அந்த மேலிடம் யாரு? இல்ல பாஜக அரசு இயக்குது அப்படிங்கிற மறைமுகமான அந்த பேச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அதற்கேற்ற மாதிரிதான் இந்த அரசும் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். நீட் தேர்வை கண்டிக்கிறேன்னு விஜய் சொல்றாரு. நீட் தேர்வு எதுக்குறதா அவங்க கட்சி தங்களை அடையாளப்படுத்திக்கிறது. நீட் தேர்வின் அச்சத்தால மறுதேர்வின் அச்சத்துல 4 மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிராக விஜய் இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தும் பதிவு பண்ணல. விஜய் பேசல, அவங்க கட்சியை சார்ந்த நபர்களும் எதுவும் பேசல. ஆனா நீட் தேர்வுக்கு எதிராக போராடுற மாணவர்கள், SFI மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறாங்க. அவங்க மேல வழக்கு பதியுது இந்த அரசு. அதே SFI மாணவர்கள் 2வது முறையா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்கள மாணவிகளை ஆண் காவலர்களை வச்சு வலுக்கட்டாயமா இழுத்து ஏத்துறாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. மாணவர்களோட வாக்கை வாங்கி நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், ஜென்சி இளைஞர்களோட வாக்கை வாங்கி ஆட்சி அமைச்சிட்டோம்னு சொல்ற இந்த அரசு தொடர்ந்து ஜென்சி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராக இருக்கிற திட்டங்களுக்கும் தான் ஆதரவா செயல்பட்டு இருக்கு. அவங்களை முடக்கிற வேலைகளை தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு வருது. தாவேகா அரசுல வந்து இந்த கருத்து சுதந்திரம் பத்தி பேசுனீங்க. அவங்கள எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டாலே அவங்க என்ன குண்டாஸ் போடுறாங்க, ஒரு தனியார் யூடியூபர் மேல குண்டாஸ் போடுறாங்க, இல்ல அமைச்சர் மேல ரெய்டு இடியை வச்சு ரெய்டு வைக்கிறாங்க. ஏன் குறிப்பா உங்களுடைய அமைப்பை சேர்ந்த அன்பானந்தம் அவர் மீது கைது நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. இப்போ தாவேகா அரசு வந்துட்டு இந்த முந்தைய அரசை குற்றம் சாட்டினப்போ இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அன்பானந்தமா இருக்கட்டும், இப்போ எல்லா தோழர்களுமே ஆரோக்கியமான ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை மட்டும்தான் பேசுறாங்க. யாரும் அவதூறுகளை பேசல. தாவேகானுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுற எல்லா வீடியோக்களும் நம்மளே பார்த்துருப்போம் சமூக வலைத்தளங்கள்ல. அதாவது பெரும்பான்மையா கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டுவாங்க, தனி மனித தாக்குதல் நடத்துவாங்க, ஒருத்தர் உருவ கேலி செய்வாங்க. இது போன்ற அதாவது ஆரோக்கியமா பேசுறவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. இது போன்ற நபர்கள் மேல நம்ம வழக்கு தொடுக்க போனாலும் அதை வந்து காவல்துறையில எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நிலை தான் இங்க தொடருது. வழக்குக்கு பயந்த இயக்கம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். பழைய திமுக காரங்களாம் எங்க அப்பா சொல்லி எல்லாம் நான் கேட்டிருக்கேன். நம்மள இப்ப கைது செய்ய வருவாங்கன்னு தெரிஞ்சு பையில வந்து சட்டையையும் வேஷ்டியும் ரெடி, அதாவது ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருந்த திமுக காரங்க, அவங்களோட வாரிசுகள் நாங்கள்லாம் அதே உணர்வோட தான் இன்னமும் இருப்போம். சிறைக்கு பயந்து வழக்குகளுக்கு பயந்து உண்மையை பேசாம மௌனமா இருந்துட மாட்டோம். தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம். அன்பானந்தம் மேல வழக்கு போடுறாங்க. ஒரு பையன் நான் வந்து உதயானனோட தம்பிங்கிறத பதிவு செஞ்சதுக்காக அந்த பையனை வந்து மிரட்டுறாங்க. பேனிக் அட்டாக்ல அவர் அட்மிட் ஆகுறாரு. ஹாஸ்பிட்டல்ல அவரை சேர்த்துக்க மாட்டேறாங்க, வழக்கு பதிய மாட்டாங்க. இன்னைக்கு பலவேற்கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற நிலை தான் இங்க தொடருது. கருத்து சுதந்திரத்தை ரொம்ப முடக்கிறதா தான் இந்த அரசு செயல்படுது. பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. முதல்வரும் பேசினாரு, அவருடைய ஆதரவாளர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபையில அந்த மாண்புகளை எல்லாம் மீறி ஒரு தனி மனித தாக்குதலையே வந்து முதல்வர் அவர்கள் நடத்தி இருக்காங்க. அப்போ அந்த அரசியல் என்ன மாதிரியான அரசியல் வந்து நாகரிகமா இது பார்க்கப்படுது? தமிழ்நாட்டு மக்களும் எதிர்கட்சிகளும் பல்வேறு கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்டோம். அதாவது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. அதாவது எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதிலளிக்காம, அதாவது எப்படி பிரச்சார மேடைகள்ல அவர் பேசுவாரோ அதே தோணியில அதே மாதிரிதான்
பிரச்சாரங்கள்ல கூட பேச தயங்குறதெல்லாம் இந்த முதலமைச்சரா இருக்கிறவருக்கு இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு அனுபவம் வேணும், ஒரு நாகரிகம் வேணும். அதெல்லாம் அவர் அங்க செய்யறாரு. கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் வரல. இல்ல அந்த ஸ்பெஷல் ஆக்ஷன்லாம் வந்து பெர்மிஷன் கேட்டு அந்த ஆக்ஷன்லாம் பண்றாரு. அப்ப இது ஒரு சினிமாட்டிக் ஸ்பாட்டாவே இன்னுமே அதை நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நிகழ்வுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்ற அந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்து, இந்த சட்டமன்றம் வந்து ஒரு மாண்புக்குரிய இடம், நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு தவறான செய்கைகள் எதுவும் பண்ணாதீங்க, தவறா எந்த வார்த்தையும் நடந்துக்காதீங்க, உங்க நடவடிக்கைகள் எல்லாமே மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. ஒரு சின்ன வந்து திரும்ப டிஸ்க்ளைமர் ஒன்று வைக்கிறார், அந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஆனா முதலமைச்சர் எஞ்சி நான் ஒரு செய்கை பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கும்போது சபாநாயகர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது, அந்த இடத்துல நெறியாளுமைன்றது ஒண்ணு இல்ல. சபாநாயகர்ன்றவர் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் முதல்வருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரோ பேசுவதற்கு, அதே அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களும் கொடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு வந்து ஒரு நடைமுறை வந்து உள்ள சட்டமன்றத்தில் இருக்கும். முதல்வராக இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கும் போது அது தவறு, அவங்க சரியான ஒரு தகவலை பகிரல, தவறான ஒரு தகவலை சொல்றாங்கன்னா குறுக்கீடு செய்யறதுக்கான உரிமை வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப பேசும்போது அமைச்சர்களுக்கு பல முறை குறுக்கீடு பண்றாங்க, சபாநாயகர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிக்கிறாரு, இங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வாய்ப்பு கேட்கிறாங்க, நான் குறுக்கீடு பண்றாங்க, வாய்ப்பு கொடுக்கல. சார் உட்காருங்க. இந்த மாதிரி ஒரு சபாநாயகரை இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டமன்ற வரலாறு பார்த்ததே இல்லை. எல்லாரும் எஞ்சி பேசுங்கன்னு சொன்ன சபாநாயகரை பார்த்திருப்பாங்க, நீங்க உட்காருங்க நான் வாய்ப்பு தரேன்னு சொன்னவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, முதலமைச்சர் பேசி முடிச்சிட்ட பிறகு வாய்ப்பு தரேன்னு சொல்றதுன்னா அதுக்கு நாங்க ஏன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறுக்கீடு பண்ணோம்? முடிச்சிட்ட பிறகு நாங்களே வாய்ப்பு கேட்டுக்கிறோம். அந்த அர்த்தமே இல்லையே. அப்போ நீங்க சபாநாயகர் இப்ப இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார் சபாநாயகர், 2 நாள் பயிற்சி எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. சபாநாயகருக்கு 2 நாள் பயிற்சி தரணும் போல, நீங்க எப்படி நடுநிலைமையோட, ஏன்னா ஒரு நெறியாளுமை இருக்கணும், நடுநிலைமையா செயல்படணும். ஆனா எங்க செயல்பட்டீங்க? மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் செய்கை செய்யக்கூடாதுன்னு சொன்ன சபாநாயகர் முதலமைச்சர் வந்து அதுவும் வந்து நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? யாரை குறிப்பிடுறீங்க? சபையில இல்லாத ஒரு ஆளை, அதுவும் வந்து அந்த கேலி செய்யற இடமா சட்டமன்றம்? மக்கள் பிரச்சனை கேட்டுட்டு இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லல, தன்னுடைய வரலாறு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க சொல்லல, அந்த ஆளுநர் உரை மீதான அந்த நன்றி தெரிவிக்கிற தீர்மானமே முழுக்க முழுக்க திமுக மீதான அந்த குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இருந்தது. ஆமா, ரெண்டாவது ஆளுநர் படிச்ச உரையை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஏற்கனவே திமுக அரசாங்கம் ஒரு முற்போக்கான கொள்கை சித்தாந்தத்தை ஏந்தி இருக்கோம்ல, அதோடைய இன்னொரு காப்பியஸ்ட் வெர்ஷன் தான் வந்து அது. இங்கே வந்து அதுல சமூக நீதின்ற வார்த்தை இருக்கும், அதுல இருமொழி கொள்கையை பத்தி வார்த்தை இருக்கும், டீலிமிட்டேஷனை எதிர்த்த மாதிரி இருக்கும். என்ன திமுக முன்னெடுத்ததோ அது ஒரு காப்பியை மட்டும் எடுத்து தான் இவங்களே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியா ஒரு சித்தாந்தம் வச்சிருக்காங்களா, தனியா ஒரு கொள்கை இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. அமைச்சர்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சபாநாயகர் திருத்துறாரு. ஒரு பெர்சன்டேஜ் இங்க புசி ஆனந்த் இருக்காரு இல்லையா, முக்கியமான அமைச்சர், அவரு பெர்சன்டேஜ் சொல்ல தெரியல. எப்படி வந்து சட்டமன்றத்துக்குள்ள சொல்லணும் கூட அந்த அந்த என்ன சொல்றது, அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்லயே சொல்றாரு. அவருக்கு அந்த தமிழ்லயே தெரியல, எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்தது. எதுவுமே பார்த்து தான் படிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேகதாது அணை பற்றி ஒரு தீர்மானம் வருது. அப்போ வந்து எதிர்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஞ்சி ஒரு முக்கியமான தனிநபர் வந்து நடுவர் மையம் வேணும், அது மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீர்மானத்தில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணணும்னா வந்து தெரியுமா, இவரே எஞ்சி முதலமைச்சராக இருக்கிற என்ன பண்ணோம், உடனே எஞ்சி அது சரி தப்பு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல, பின்னாடி இருந்து ஒரு பிரிண்ட் அவுட் அவர் கைக்கு வருது. அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து வாசிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது சரிதான், அதை நாங்க வந்து 4வது பத்திக்கு அடுத்து நாங்க வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களால ஏன் சுயமா சொல்ல முடியல? செல்ஃபா உங்களால சொல்ல முடியல? பின்னாடி இருந்து யார் அங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி கொடுக்குறா? பிரிண்ட் அவுட் வந்த பிறகுதான் உங்களால ஒரு முடிவே சொல்ல முடியுமா? அதனாலதான் அந்த குறுக்கீடுக்கே வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுக்கான காரணமே. ஆமா, அதுதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு பின்னாடி இருந்து முடிவெடுக்கிறதுக்கான அந்த திறன் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும், அதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்க பர்சனல் செக்ரட்டரி முடிவெடுத்து பிரிண்ட் அவுட்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்த பிறகு படிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? அதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு முதல்வராக இருந்தீங்கன்னா சிறப்பா செயல்படணும், ஆனா அங்க செயல்படவே இல்லை அப்படின்றத நாங்க கேள்வி கேட்கிறோம். அதுக்கு ஒரு எந்த இடத்துலயுமே பதிலே இல்லை. அதுதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், என்னைக்கு நீங்க செயல்பட போறீங்க அப்படின்னு. அவங்க செயல்படாம இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், சிங்கப்பெண் அதிரடிப்படையை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து திராவிட மாடல் அரசினுடைய அந்த பிங்க் பேட்ரோலுடைய இன்னொரு வருஷன் தான்.
இதுல என்னன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்காங்களே அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுகின்ற அதிகாரம் இல்லை. அவங்க ஒரு சின்ன லத்தி கூட வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. அவங்க எப்படி அப்புறம் குற்றவாளிகளை வந்து இட்டு வருவாங்க? அவங்க கிட்ட கன் கிடையாது. எஸ்ஐ மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்க கன்னும் கிடையாது. குற்றவாளி ஆயுதத்தோடு இருக்கிறான் அப்படின்னா எப்படி வந்து இந்த பெண் காவல்துறையினர் அவங்களால அணுக முடியும்? ஒரு 5 பேர் இருக்காங்க, உங்களுடைய உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையிலேருந்து 3 பேர் தான் போயிருக்கீங்க, எப்படி அவங்கள நீங்க வந்து இப்ப சந்திக்க முடியும்? பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாதா? இதுக்கு நீங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? அதுக்குலாம் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா திட்டத்தை பேர் மட்டுமே, படத்துல வர டைலாக்ல பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செயல்படுத்த போறோம்னு சட்டமன்றத்துல சொல்லுங்க, செஞ்சு காட்டுங்க. இது வரைக்கும் எத்தனை வழக்கு பதியப்பட்டிருக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலியமா? எத்தனை குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்க? காட்டுங்கன்னா எதுக்கும் பதில் இருக்காது. உடனே என்சி என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய சுய விளம்பரம் பண்ணுவார். என்சி நின்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. பஞ்ச் டைலாக் பேசுறாரு, மாசா அந்த காமிக்கணும். ஒருவேளை அந்த சினிமாட்டிக் மோட்ல இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர். சட்டமன்றத்துல என்சி நாங்க வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவா நிறைய போராட்டம் பண்ணிருக்கோம்னு சொன்னாரு. ஆனா அதே அமைச்சரவையில வன்னியரசுன்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா, இந்த ஈழப்போருக்கு ஆதரவா என்ன பண்ணாரு? கையெழுத்து இயக்கம் ஒண்ணு நடத்துறாரு. அப்போ நடிகரா இருந்த விஜய் அவர்கள் கிட்ட போய் கையெழுத்து கேட்கும் போது இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்ன ஆளு இன்னைக்கு சட்டமன்றத்துல நான் ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்! இவங்க என்ன போராட்டம் பண்ணிட்டாங்க நமக்கு தெரியாதா? ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்துல இவர் போய் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அடுத்த படத்துல நான் என்ன பாட்டு வரும் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். இதுதான் இவங்க பண்ண போராட்டமா? இவருக்கு ஈழத்தமிழர் பத்தி என்ன தெரியும்? போய் அதே அமைச்சரவையில் இருக்க வன்னியரசு அண்ணன் கிட்ட கத்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்காரு. இதைத்தான், இந்த நடைமுறையை தான் தப்பு, மாத்திக்கோங்கன்னு எதிர்கட்சி வரிசையில இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கேட்கதான் மாட்டாங்க. அதே மாதிரி வெள்ளை அறிக்கைகள்லாம் வந்து வெளியிடுறாங்க. மின்துறையிலேருந்து வெள்ளை அறிக்கை விட்டுறாங்க, இதுக்கு முன்னாடி நிதித்துறையிலேருந்து வெள்ளை அறிக்கைகள் விட்டுறாங்க. பட் இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு பேக் ஃபயராக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது, அதனுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருந்தது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து புலப்படுதே தவிர இவங்க என்ன மாதிரி முயற்சிக்கிறாங்களோ, அதாவது அவதூறு பரப்புறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. பட் அதெல்லாம் பலிக்கிறதே இல்லையே. இப்போ வந்து அந்த தாவேக்காவினருக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கலாம் இது மூலியமா. என்னன்னா 2000 இது வரைக்குமே அவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ் கிரியேட் பண்ணாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றிலேயே நாங்கள் தாவேக்கா அரசு மட்டும்தான் வெள்ளை அறிக்கை வெளிவிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தம்பி, அது அப்படி இல்லை. பிடிஆர்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் 2021 வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த 2021 திமுக அரசாங்கம் உள்ள வராங்க. அப்போ பிடிஆர் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருக்காரு. அப்போ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. 15 வருஷத்தோட அனாலிசிஸ் அது. இந்த 15 வருஷமா இந்த நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்ற ஒரு அனாலிசிஸ். அந்த வெள்ளை அறிக்கையை பத்திரிகையாளர்கள் முன்னாடி, பிரஸ் முன்னாடி சந்திச்சு வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது கண்டிப்பா இதுல இருந்து நான் மீட்டு கொண்டு வந்துருவேன், இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மீட்டு கொண்டு வந்துருவோம். ஆமா, பற்றாக்குறை இருக்குதான், ஆனா எங்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. வெளிநாடு முதலீடுகளை உள்ள கொண்டு வருவோம், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்போம், இது மூலியமா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உள்ள கொண்டு வருவோம், ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்குவோம், தொழில் முனைவோரை உருவாக்குவோம், தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமா மாத்துவோம் தான் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கிற வெள்ளை அறிக்கையை வெளியிடும் போது நிதித்துறைக்கு நீதித்துறைன்னு சொல்றாரு. இதுலயே தெரிஞ்சிடலாம் அமைச்சர்களுடைய ஆளுமை திறன் எப்படி, அவங்க எவ்வளவு நாலேஜ் தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு தெரியும். இதுல சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரு விஷயம் தெரியல. இங்க ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமா தான் ஒரு மாநிலம் எவ்வளவு பொருளாதாரத்துல தொழில்துறையில எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரியும். தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. நல்லா கேட்கும், தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. ஒன்றிய அரசினுடைய எந்த ஒரு உதவியுமே இல்லை, நமக்கு தர வேண்டிய நிதி கொடுக்க மாட்டாங்க, தொழில்துறையில நமக்கு ஆதரவா செயல்பட மாட்டாங்க. தன்னிச்சையா செயல்படுற தமிழ்நாடு 2வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு திராவிட மாடல் ஆட்சி. நிதி ஆயோக் கூட்டத்துல கூட அதை வந்து உறுதிப்படுத்தி இருந்தாங்க. 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நிதி ஆயோக் எல்லா ஆண்டு அறிக்கைகள்லயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறந்த மாநிலம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஸ்டாட்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மிகச்சிறந்த மாநிலமா அந்த பட்டியல்கள்ல 1வது இடத்துலயோ இல்ல முதல் 2 இடத்துலயோ எப்பவுமே தமிழ்நாடு இருக்கும். இதெல்லாம் விஜய் கண்ணுக்கோ இல்ல நிதியமைச்சர் கண்ணுக்கோ தெரியுதா தெரியலையான்னு தெரியல. வெறும் கடன் இருக்குன்னு சொல்றாரு. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கும் கீழே தான் கடன் இருக்கு. ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. என்ன மாதிரியான கடன் வச்சிருந்தாங்க? உங்க பக்கத்துல இருக்க வந்து ஆபீசர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புது நடைமுறையை டிவிக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடைமுறைனா அவங்க பேசுறது, ஆமா அமைச்சர்கள் பேசுறது இல்ல, பக்கத்துல ஆபீசர் சார் கொஞ்சம் வந்து உட்கார்ந்துக்கோங்க பக்கத்துல, நீங்க பதில் பேசுங்க சார், என்னால பிரஸ்காரங்களை வந்து
முதலமைச்சர் பிரஸ் சந்திக்க மாட்டாரு, அமைச்சர்கள் பிரஸ் முன்னாடி உட்கார்ந்துக்கிறாங்க, ஆனா பதில் பேசுறது இல்ல, ஆபீசர்ஸ் பதில் பேசுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு புது நடைமுறை. அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பதில் சொல்லிட்டு இருக்காரு, அவர் பதில் சொல்றாரு தமிழ்நாட்டுடைய கடன் அளவுன்றது அங்க அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அளவை விட கீழே தாங்க இருக்கு, ஆனா ஜிஎஸ்டிபில உயர்ந்துதான் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்றாரு. இதுவே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு தன்மையை காமிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனா ஃபேக் நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணுவாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல மட்டும் கடன் இல்ல, ஒரு நபருக்கு வந்து சிட்டிசனா இருக்க ஒருத்தங்க மேல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு அப்படின்னா கேரளாவில போய் பாருங்க, ஆந்திரால போய் பாருங்க, அதே அளவுக்கு தான் அவங்களுக்கும் கடன் இருக்கு. எங்க கடன் வாங்கி நாங்க இன்னும் சும்மா எதுவும் செஞ்சதில்ல, முக்கியமான நலத்திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க காலேஜ் போகாதுன்னு ஒரு நடைமுறை இருந்தது. அப்ப இது எல்லாமே மாறிடுச்சு. தமிழ் புதல்வன் ஒரு திட்டம், புதுமை பெண் ஒரு திட்டம், எல்லா குழந்தைங்களும் கல்லூரி போயிட்டு இருக்காங்க. கல்லூரிக்குள்ள போனா வேலைக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு டவுட் இருந்தது. நான் முதல்வன் ஒரு திட்டம், இப்ப எல்லா குழந்தைங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. கிளவுட் டெக்னாலஜி தெரியுது, ஏஐ டெக்னாலஜி தெரியுது. போன ஆட்சியில் என்ன நடந்தது? இப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எஜுகேஷனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பதில் கிடையாது. சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது. எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்களை கூப்பிட்டு மொத்தமா உட்கார வச்சு விஜய் மாமாக்கு பர்த்டே விஷ் சொல்லுங்க, விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காணொலி இருக்கு, ஆதாரம் இருக்கு, தரவுகளோட தான் பேசிட்டு இருக்கோம். நாங்க ஒன்னும் ஃபேக்கா பேசுறவங்களோ அவதூறு பரப்புறவங்களோ கிடையாது, ஃபேக்சுவலா தான் பேசுறோம். இது வரைக்கும் நாங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாமே எங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நீங்க சொல்லுங்க பாப்போம், ஆதாரங்களோட ஏதாவது ஒரு இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பதில் கிடையாது. வெறும் பேச்சுக்கு மட்டும்தான் அந்த டிவிகே கவர்மெண்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தரவுகள், இந்த ஆதாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் சோஷியல் மீடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது எது ஃபேக்ட்டு எது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரியான புரிதலே கிடையாது. என்ன வந்தாலும் நம்புறது. அதுவும் அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன சொன்னாலுமே அந்த விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி கதை. அப்போது சோஷியல் மீடியாவில் இளைஞர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ நம்ம ஷோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, இளைஞர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து ஒரு நடைமுறை மாறி இருக்கு. என்னன்னா இப்போ மாஸ் மேனிபுலேஷன் ஒரு வார்த்தையை வந்து சைக்காலஜிக்கல் டேர்மா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா இருக்கிற வந்து மக்களை வந்து ஒரு விதமான பிம்பத்துக்குள்ள கொண்டு வந்து ஏமாத்துறது. அதை டிவிக்கே அரசாங்கம் செய்ததுனால தான் இன்னைக்கு அவங்க ஆட்சியில வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய நடைமுறையெல்லாம் பாக்குறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, மாணவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு. இப்ப தோழர் சொன்னாரு, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் கூட பார்க்காம ஆண் காவலர்களை வச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போறது என்ன விதத்துல நியாயம்? அதே மாதிரி சிம்சன் சாலையில திராவிட மாணவர் கழகம் சார்பா போராட்டம் பண்றாங்க. அப்பதான் வந்து இறங்குனாங்க, அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் வண்டிக்குள்ள ஏத்துற நடவடிக்கை எல்லாம் பாக்குறாங்க. இப்போ மாணவர்கள் தன்னெழுச்சியா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு எதிராக, அந்த ஆட்சிக்கு எதிராக பேசுற மாணவர்களுடைய எண்ணிக்கை, இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இன்ஃபுளுசர்ஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட ஒரு காட்சி பார்க்கும்போது ரசிகரா இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு விமர்சகரா மாறி இருக்காரு. ஏன்னா ஆட்சியில் அந்த மாதிரியான மாற்றங்கள் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் என்ன நினைச்சாங்க, மாற்றம்னு வந்து இங்க வந்து ஒரு டேர்மை வந்து பில்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அது ஏமாற்றம்னு மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு, இளைஞர்களுக்கு தெரிஞ்ச பிறகு, மாணவர்களுக்கு தெரிஞ்ச பிறகு எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஃபேக்ட் செக் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இங்க ஏற்கனவே திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்து மேல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இளைஞர்கள் எல்லாமே தேடி ஃபேக்ட் செக் பண்றாங்க. இப்போ நான் ஃபேக்ட் செக் பண்ணி சோசியல் மீடியால போட்டேன்னா என்ன பின்தொடர இளைஞர்கள் இருக்காங்களா, அதை செக் பண்றாங்க, இவன் கரெக்டா போட்டிருக்கானான்னு. இப்போ நான் அடுத்து வர இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு செய்தி வருதுன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, அது சரியா தப்பான்னு செக் பண்ணுங்க. அப்படியே நம்பி அப்படியே அதை ஷேர் பண்றது, அப்படியே அதை பத்தி பேசுறது, அப்படியே அதை ஸ்டோரி ரீல்ஸா போறதுக்கு பதிலா அது சரியா தப்பான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காது, இவ்வளவு பாலியல் குற்றங்களை இங்க நடந்திருக்காது. போக்சோ வழக்கத்தை விடவும் இந்த 40 நாட்கள்ல அதிகமா பதிவாயிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிவிகே உடைய நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, இது எங்களுடைய ஆட்சின்னு அவங்க ஆட்சியும் அதிகாரமும் கையில இருக்கின்றதுனால ரொம்ப தவறான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க மணல் அள்ளுறாங்க, போயிட்டு மணல் அள்ளுறீங்களா, எங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும், மாமூல் கொடுக்கணும்னு கேட்கிற அந்த நடைமுறையெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூட மின்சாரத்துறையில ஒரு பொறியாளர் லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு. இப்படி இவங்க பண்ணும்போது இந்த இடத்துலதான் நாங்க இளைஞர்கிட்ட சொல்றோம், ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்படுறீங்கன்னா முதல்ல அது சரியா தப்பான்னு ஃபேக்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ கூட இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டப் நடத்திட்டு இருக்கோம்ல, அங்க வெறும் இது பொதுக்கூட்டம்லாம் கிடையாது, இளைஞர்கள் முன்னின்று பேசுறோம்ல, அப்போ ஒரு சின்ன செஷன் மாதிரி நாங்களே வைப்போம்.
ஃபேக்ட் செக் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேலலாம் இந்த டிவிகே அரசாங்கம் திராவிட அரசாங்கத்துடைய திட்டத்தின் மேல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, திமுக மேல இவங்க எதெல்லாம் அவதூறு பரப்பியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து நாங்க காட்டும் போது அப்போ இளைஞர்கள் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு அடையுது. அப்போதான் அவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆன் த ஸ்பாட் வந்து அதை போட்டோ எடுத்து அவங்க போஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அல்காரிதம் அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள வந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அதே அல்காரிதம் டிவிகேக்கு எதிர்ப்பா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு அரசியல் புரிதலோட அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களுடைய சமுதாயம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நிறைய கருத்துக்களை 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.